வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி பென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது தக்ஷா த டெட்லி கான்ஸ்பிரசி அப்படின்ற தெலுங்கு மூவியோட ரிவ்யூ. தமிழ் டப்பிங்கோட பிரைம்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல லக்ஷ்மி மஞ்சு தான் லீட் கேரக்டர் பிளே பண்ணிருக்காங்க. இந்த படம் ஒரு சீரீஸ் ஆஃப் மர்டர்ஸ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மங்கள் அப்படின்ற தீம்ல நகரக்கூடிய கதை. ஆக்சுவலா இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா ஒரு நபர் கொடூரமான முறையில கொலை பண்ணப்படுறாரு. அவரு ஒரு விதமான ஹியூமன் ட்ரையல்ஸ்க்கு ஆள் பிடிச்சி கொடுக்கக்கூடிய ஏஜென்ட்னு வைங்களேன். அவர் கொலை பண்ணப்படுறாரு. அதை இன்வெஸ்டிகேட் பண்ண வரக்கூடிய போலீஸ் ஆபீசர் தான் நம்ம லக்ஷ்மி மஞ்சு. இவங்க இந்த கேஸை எடுத்ததுக்கு அப்புறம் இன்னொரு கொலை நடக்குது. ஒரு ஃபாரினர் கொலை பண்ணப்படுறாரு. ஸோ இந்த கொலைகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன, எதுக்காக கொலை பண்ணப்படுறாங்க, அண்ட் அந்த ஹியூமன் ட்ரையல்ஸ் நடக்குதுல அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன, டுவர்ட்ஸ் தி எண்ட் இது எல்லாத்தையும் எப்படி ரிசால்வ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட சஸ்பென்ஸோட ஒரு த்ரில்லர் பிரசன்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்காங்க. பட் அதுக்கான காட்சி அமைப்புகள் வேணும்ல. இன்ஃபேக்ட் ஸ்டார்டிங்ல வரக்கூடிய சில காட்சிகள்லயே இந்த படம் எதை மாதிரியான படம், இதுக்கு பின்னாடி யார் இருப்பா, எதை நோக்கி போக போகுது எல்லாத்தையுமே ரொம்ப ஈஸியா கெஸ் பண்ணிடலாம் அப்படின்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கில்லர் யாரு அப்படின்றதே ஒரு ஈஸியான கெஸ்ஸா தான் இருக்கும். அதே மாதிரி இது எதை மாதிரியான ஒரு பிரச்சனையா இருக்க போகுது அப்படின்றதுக்கும் ஸ்டார்டிங்லேயே ஒரு ஹிண்ட் கொடுத்துருவாங்க. அதாவது வில்லன் இந்த ஆயுர்வேதம் வெர்சஸ் அலோபதின்ற மாதிரியான ஒரு விஷயத்த ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி பேசிட்டு இருப்பாரு. அப்பவே தெரிஞ்சிருது இது எது மாதிரியான ஒரு கான்ஃபிளிக்டா இருக்க போகுதுன்ட்டு. நம்ம எதிர்பார்த்த மாதிரியான ஒரு விஷயமா தான் இருக்கும். என்ன ஒண்ணு, இந்த செகண்ட் ஹாஃப்ல இந்த பிளாஷ்பேக் கன்வே ஆகிற விதம் இருக்குல்ல, சோ என்ன வித்தியாசமான ரெண்டு கேரக்டர்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம யோசிப்போம். சரி, இதுக்கு பின்னாடி ஏதாவது பயங்கரமான ரீசனிங் இருக்க போகுது அப்படின்லாம் நம்ம யோசிச்சுட்டு இருக்கும் போது ஒண்ணுமே இல்லை, இவ்வளவுதான் அப்படின்ற மாதிரியான ஒரு ரீசனை கொடுத்து முடிச்சிருப்பாங்க. ஓவரால் ஒரு அவுட்லைனா பார்க்கும்போது ஒரு நீட்டான கிரைம் த்ரில்லருக்கான எல்லா விஷயங்களும் இருக்கக்கூடிய ஒரு படம். பட் என்னன்னா காட்சி அமைப்புகளா பார்க்கும்போது சுத்தமா அந்த த்ரில் அப்படின்றது ஃபீல் ஆகவே இல்லை. ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பிலோ ஆவரேஜான படம். என்னோட ரேட்டிங் 2.2 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மைல்டா வைலன்ஸ் இருக்குமே தவிர மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.